Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மேக்கப் டியூட்டோரியல் தான். இன்னைக்கு இந்த மேக்கப்பை ஒரு 10 மினிட்ஸில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ காட்ட போகிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு வாங்க இந்த 10 மினிட்ஸ் மேக்கப் லுக்கை பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 மினிட்ஸில் நான் எப்படி மேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய ஸ்கின் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது. ஹெவி டார்க் சர்க்கிள் பிக்மெண்டேஷனோடு இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே மேக்கப் தேவையானது எல்லாத்தையும் எடுத்து எசென்ஷியலாக வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா பாண்ட்ஸோட லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், ஜெல் பேஸ்டு. எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ 10 மினிட்ஸில் நம்ம இந்த மேக்கப்பை ஈஸியாக பண்ணிடலாம். வீடியோ டியூரேஷன் குறைக்கிறதுக்காக நான் 7 மினிட்ஸாக மாற்றிருக்கேன். மற்றபடி நீங்கள் 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த மேக்கப் முடிச்சிடலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா கலர் பாரோட ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போர்ஸ் எல்லாம் லாக் பண்ணி நம்மளோட மேக்கப்பை நல்லா ஸ்மூத் அண்ட் செட்டலாக வச்சுக்கும். உங்களுக்கு ஓப்பன் போர் ஸ்கின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஃபேஸில் வர ஆயிலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இந்த கலர் பாரோட ப்ரைமர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தால் நீங்கள் இன்சைட் காஸ்மெட்டிக்கோட ப்ரைமர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலர் பாரோட எக்ஸாக்ட் டூப் தான் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ். நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். ஸோ என்னோடய டீ ஜோன் அண்ட் மூக்கு கிட்ட எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கரெக்ஷன். ஸோ ஆரஞ்ச் கரெக்ஷனுக்கு எல்லோகளோட ஆரஞ்ச் கரெக்டரை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஆரஞ்ச் கரெக்டர் கூட எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் ஆரஞ்ச் கரெக்டரை வந்து அப்ளை பண்ணுறேன். என்னோடய கண்ணை சுற்றி என் வாயை சுற்றி எங்கெல்லாம் எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் நான் ஆரஞ்ச் கரெக்டர் பண்ணிக்கிறேன். இந்த எல்லைகளோட ஆரஞ்ச் கரெக்டர் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஆரஞ்ச் கரெக்டர் 150 rupees தான் வரும். நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது காலியாகிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ என்னோடய என்டையர் ஃபேஸ்க்கு ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இதை ஈவனாக நீங்கள் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் போகணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்சீலிங். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற கன்சீலர் எல்ஃபோட கன்சீலர். இதோட ஷேட் டீப் ஆலிவ். கன்சீலர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களை விட 2 ஷேட் வந்து பார்த்திங்கன்னா டார்க்கராக தான் வந்து நீங்கள் கன்சீலர் வாங்கணும். ஸோ அப்போ தான் உங்களோட டார்க் அண்டர் ஐ சர்க்கிள்ஸை வந்து நல்லாவே மறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் உங்களோட எக்ஸாக்ட் ஷேட் ஃபவுண்டேஷன் மேலே போடும்போது அப்போ தான் மேட்ச் ஆகி வரும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சீலர் பிக் பண்ணும்போது. என்னோடய ஹேண்ட்ஸில் ஃபர்ஸ்ட்டு கன்சீலரை எந்த அளவுக்கு வேணுமோ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன் ஈவனாக. ஐஸ் கிட்ட பிளெண்ட் பண்ணும்போது நல்லா மேலே பார்த்துட்டே பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு லைன்ஸ் விழாமல் உங்களுக்கு ஈவனாக பிளெண்ட் ஆகும். ஸோ என்னோடய நோஸ் கிட்ட நான் எங்கெல்லாம் ஆரஞ்ச் கரெக்ஷன் பண்ணணும் அங்கெல்லாம் இதே கன்சீலர் யூஸ் பண்ணி நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்ளை பண்ணி நல்லா ஈக்குவலாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் தான் அப்ளை பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துக்க ஃபவுண்டேஷன் நைக்காவோட ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன். ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ஹனி. ஸோ எனக்கு எவ்வளோ வேணுமோ ரொம்ப கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம கன்சீலிங் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பில்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் என்னோடய ஸ்கின்னுக்கு எக்ஸாக்டான ஃபவுண்டேஷன் தான். நான் ஸ்டோர் விசிட் பண்ணி தான் என்னோடய ஷேட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆன்லைனில் பிக் பண்ணேன். நைக்கா ஸ்டோர் போனீங்கன்னா உங்களுக்கு நைக்காவோட ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் கூட வாங்கிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ட்ரையல் பார்த்துக்கிட்டீங்க போகும்போது அப்படின்னா கூட பொறுமையாக உங்ககிட்ட மணி இருக்கும் போது இந்த ஃபவுண்டேஷனை நீங்கள் வாங்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் லுக் கிடைக்கும். ஃபவுண்டேஷனை நல்லா ஈக்குவலாக பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்கின் ஃபினிஷில் இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ என்னோடய ஸ்கின் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா டார்க் சர்க்கிள் பிக்மெண்டேஷன் அப்படியே விசிபிளாக இருக்கும். ஸோ அப்படியே அதுக்கு மேலே போட போட நம்மளோட டார்க் சர்க்கிள் பிக்மெண்டேஷன்லாம் வந்து மறைஞ்சி ஈக்குவலாக நம்மளோட ஸ்கின் டோன் நல்லா பிரைட்டாக தெரிஞ்சால் போதும். நம்ம எப்பவுமே ஃபவுண்டேஷன் பிக் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. மேபி நம்மளுக்கு வந்து எதனா ஈவெண்ட்டு ஸோ நல்லா பிரைட்டராக தெரியணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டோன் வந்து அதிகமாக போய்க்கலாம். இப்போ என்னோடய இயர்ஸுக்கு நெக்குக்கெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் லேஸாக போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் நான் நைக்காவோட காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சேம் அந்த பியூட்டி பிளெண்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா லேஸாக டச் பண்ணி அப்படியே டேபிங் மோஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடரை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதுக்கும் நீங்கள் ப்ரஷ் எடுக்கணும், டைம் வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி கிடையாது. சேம் பியூட்டி பிளெண்டர்லேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பேக்ட் பவுடரை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஜல் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸோட காஜலை யூஸ் பண்ணி அப்படியே ஆங்குலர் ப்ரஷில் கொஞ்சமாக எடுத்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஐப்ரோஸ் எதுவும் பண்ணலை. எனக்கு ஐப்ரோஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது. ஜஸ்ட் எக்ஸ்ட்ராஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ ரேசரில் எடுப்பேன். இந்த வாட்டி அதுவும் பண்ணாததுனால ஜஸ்ட் ஃபில்லிங் தான் பண்ணியிருக்கேன். 2 ஐஸ்க்கும் நான் பண்ணியாச்சு. சேம் அதே ஐடாக்ஸோட காஜல் வச்சு என்னோடய காஜலும் வந்து நான் போட்டுக்கிறேன்.
இந்த மாதிரி காஜல் இருந்தால் போதும், நீங்கள் மல்டி பர்பஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதே காஜலை வச்சு நான் ஒரு ஸ்மோக்கி ஐ மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன் லைனர் போடுற இடத்துல. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேண்டமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்பராலாம் போடலை, ஜஸ்ட் அந்த கிறுக்கி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்மோக் தான் பண்ண போகிறோம், ஸ்மச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேண்டமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த லைனை விட்டு மேலே போயிடாதீங்க. நான் பண்ணுற மாதிரி நீங்கள் அழகாக ஸ்மச் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா இது அழகாக நீங்கள் ஸ்மோக்கி ஐ க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா. ஸோ இந்த ஸ்மோக்கி ஐயை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக காட்டுறதுக்கு தேவையானதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மஸ்காரா. ஸோ இந்த மாதிரி ஹூடட் ஐஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக மஸ்காரா வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களோட ஐஸ் நல்லா பாப் அவுட்டாக தெரியும். மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டேன். அப்பர் லேஷஸ் லோயர் லேஷஸ்க்கெலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ எக்ஸஸாக அது ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூலி எடுத்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ்ஷு தான். ஸோ ப்ளஷ் தான் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ எனக்கு ப்ளஷ் வந்து பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும். ப்ளஷ் போடும்போது நம்மளோட ஃபேஸ் நல்லாவே லிஃப்டடாக தெரியும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா மைக்லாமோட ப்ளஷ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். தென் நான் யூஸ் பண்ண மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா மெப்ளினோடது. அடுத்து என்னோடய ஃபேவரட் பார்ட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா மைக்லாமோட லிப்ஸ்டிக் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேடு. ஸோ எக்ஸாக்ட் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து யூஸ் பண்ணுவேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கான ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுவேன். இந்த லிப்ஸ்டிக்கை என்னோடய பிரைட்ஸுக்கும் சம்டைம் யூஸ் பண்ணுவேன். அதனால தான் நான் ஹைஜீன் பர்பஸ்க்காக நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். நீங்கள் செல்ஃப் யூஸ் தான் பண்ணுவீங்க, உங்களை தவிர யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்து உங்களோட லிப்ஸ்டிக்கை உங்களோட லிப்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் நல்லா கரெக்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கிறேன். லிப்ஸ்டிக் இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்னோடய மேக்கப் ஃபினிஷ் லுக் பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு ஸ்கின் ஃபினிஷில் இருக்குது. என்னோடய நெக்குக்கும் ஃபேஸுக்குமே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த என்டையர் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ், இந்த 10 மினிட்ஸ் மேக்கப் டியூட்டோரியல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பை பை.